மட்டன் சாப்ஸ்க்கு ஆல்டர்னேட்டாக வெஜ் மட்டன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எலஃபண்ட் யாம் எடுத்திருக்கேன். சேனைக்கிழங்கு தோலை நல்லா நீக்கிட்டு க்யூபாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா வேக விடுங்க. வேகிறதுக்கு எப்படியும் 15 to 18 minutes ஆகும். இப்போ தண்ணியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகிற மீன் டைமில் ஒரு பவுலில் சால்ட்டு, சில்லி பவுடர், மட்டன் மசாலா ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரெசிபி எங்கள் அம்மாச்சியோடது. ரொம்ப 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 தேங்க்யூ அம்மாச்சி. லவ் யூ அண்ட் மிஸ் யூ. பேக் டு ரெசிபி. ஃப்ரை ஆகிறதுக்கு எப்படியும் 7 to 8 minutes ஆகும். பபிள்ஸ் நல்லா கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். வெளியே க்ரன்ச்சியாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு இப்போ அப்படியே சாப்பிட கொடுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கிழங்கு அண்ட் மசாலா வாட்டரை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். மசாலா வாட்டர் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வரணும். அப்போ தான் நம்ம சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த சாப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதம் அண்ட் ஆல் கைண்ட் ஆஃப் வெரைட்டி ரைஸ் கூட பெஸ்ட் காம்பினேஷனாக இருக்கும்.